இந்த கூட்டணி பற்றி மக்கள் மத்தியில் என்ன பேசிக்கிறாங்க? வரவேற்பு இருக்கா? நிறைய வரவேற்பு இருக்கிறது. நாங்கள் செல்லும் இடமெல்லாம் பெண்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து வரவேற்போடு தான் எங்களுக்கு சந்தோஷமாக தான் வரவேற்பு மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு உறுதி அப்படின்னு தான் எனக்கு வெற்றி கனியை கொடுக்குறேன்னா எல்லாரும் என்ன வந்து பார்க்குறாங்க. ஜோதிக்கு ஏதாவது சிறப்பு திட்டங்கள் ஏதாவது? இப்போ தருமபுரி மாவட்டம் அப்படின்னா அதுக்காக நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு தான் முதல் கவனம். அதே போல் வேலை வாய்ப்புக்கும் கவனம் செலுத்தணும்னு குறிக்கோள் இருக்குது. மேட்டூரை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய நிறைய தனியார் தொழிற்சாலைகளில் 75% உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்றது என்னுடைய குறிக்கோளாக இருக்கிறது. ஆமாம், இப்போ கூட நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, நிதி ஒதுக்கீடு செய்திருக்காங்க. அதுதாங்க, அதுக்காக எவ்வளோ குரல் கொடுத்து அறிக்கைகள் கொடுத்து ஒரு முறையும் முதல் குரல் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வரும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது முடிக்கிற வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருப்போம். கண்டிப்பாக அதை செய்யணும். மேடம், இந்த தோணிமடு திட்டம் வந்து தலைவர் வந்து ஏற்கனவே போய் அங்கெல்லாம் ஆய்வு பண்ணிட்டு வந்தார். அதை வந்து செயல்படுத்தலாம்னு சொல்லி சொன்னார். ஆனால் இது வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாமல் இருக்குது. மேடம் ஏதாவது அதுக்கான முயற்சிகள் செயல்படுது? கண்டிப்பாக நிறைய இப்போ இந்த எண்ணெய்கோல் புதூர், அப்புறம் சிம்ரன்லி, இந்த தோணிமடு திட்டம், ஆணைமடு எல்லா திட்டங்களும் நிறைய நிற்கிது. எல்லாத்துக்குமே வந்து ஒரு சிலதை ஒரு 20 கோடி 50 கோடி ஒரு சில 100 கோடியில் கூட செஞ்சு முடிச்சிடலாம். மொத்தமாகவே 1000 கோடி. ஆமாம், இங்கே இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மொத்தமாக ஒரு 1000 கோடி இருந்தாலே இங்கே எல்லா திட்டமும் செய்து முடிக்கலாம் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. தமிழகம் முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி வரும்? நன்றாக வரும். இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றியும் பெறும். தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல வரும்? 39, 40 வரும். மது ஒழிப்புக்கு போதைப் பொருள் எதிராக வந்து ஐயா வந்து 40 ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ சமீபமாக மேட்டூர் வந்து போதைப் பொருளோட விற்பனை மையமாக திகழ்ந்துட்டு இருக்கு. இங்கேருந்தால் தமிழ்நாடு பூரா விற்பனை செய்ய நேற்று கூட ஒரு 68 கிலோ கஞ்சாலாம் பிடிச்சிருக்காங்க. இப்போ அதுக்கு எதிராக நம்ம பசுமை தாயகம் நம்ம கட்சி சார்பாக ஏதாவது நடவடிக்கை இருக்க வாய்ப்பு இருக்குது? இப்போ போதைப் பொருள் அதாவது முன்னாடி நம்ம வந்து மதுவுக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ போதைக்கு எதிராகவும் எத்தனையோ போராட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்மளுடைய முதலமைச்சரை சந்தித்து இதற்காக கடிதங்களும் கொடுத்துருக்காரு, தனியாகவும் பேசியிருக்காரு. போதை ஒழிப்புக்காக ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு. இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா கடைசியில் இப்போ தான் தமிழ்நாட்டில் தான் அது மிகப்பெரிய ஒரு பெரிய தலைவிரித்தாடுகின்ற ஒரு மிகப்பெரிய கொடுமையாக நம்ம பார்க்கின்றோம். எவ்வளோ இளைஞர்கள் சீரழிகிறாங்க. கண்டிப்பாக இதை நோக்கி எங்களுடைய இன்னும் செயல்பாடுகள் அதிகமாக தான் இருக்கும். தருமபுரி வந்து ஒரு வறட்சி மாவட்டமாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் எம்பி ஆன பிறகு இந்த விவசாயிகள் தள்ளுபடி எதிர்நோக்கி தான் விவசாயிகள் காத்துட்ருக்காங்க. அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது வாய்ப்பு. கண்டிப்பாக நன்றி.